சார், பயம் முறுத்துறதும் பயப்படுறதும் நம்ம நாட்டோட தலைவிதி ஆயிடுச்சு. இந்த நாய்களை எந்த சூடம் இல்லாம 24 மணி நேரத்துக்குள்ள நம்மால் அழிக்க முடியும். ஆனா நம்ம நாட்டு அரசியல் அமைப்புகளும் ஜனநாயகமும் நம்ம கையை கட்டி போட்டிருக்கு. மிஸ்டர் ராவ், நாம உடனே டெல்லி போகணும். இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் சிட்டி பூரா டென்ஷன் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ள என்ட்ரி அவரை எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க சார். சந்தேகப்பட முடியாத ஆட்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சிட்டிக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கோம். டோட்டலி we have taken full control on that. மிஸ்டர் திவாகர் சார், இந்த தீவிரவாதிகள் ஏன் இப்படி ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டிருக்காங்க? பேசாம அவங்க ஆட்களை ரிலீஸ் பண்ணிட்டா என்ன? நோ சார், அந்த வெறிநாயகளோட மிரட்டலுக்கு பயப்படுறதுக்காக நாங்க இந்த பதவிக்கு வரல. இந்தியாவோட 100 கோடி மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். பஸ் வெடிப்பாங்க, கட்டிடத்தை வெடிப்பாங்கன்னு கைதிகளை விடுதலை பண்ணிட்டே இருந்தா நாங்க இதுக்கு சர்வீஸ்ல இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டலைன்னா பஞ்சாப்ல காஷ்மீர்ல மட்டும் இல்ல, நாடு முழுக்க அப்பாவி மக்கள் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வன்முறையை வச்சு இந்தியாவில் எதையும் சாதிக்கலான்ற நிலைமை அனுமதி கூடாது சார். பாருங்க திவாகர், நீங்க ஆபீசர், வேகமா பேசலாம். ஆனா நான் அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்கு. ஆனா எனக்கு 5 வருஷம் தான். எதிர்கட்சிக்கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் கெட்ட பேர் வாங்கறத நான் விரும்பல. அதனால நாம பொறுத்து போறதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை அண்ணன் தம்பி சண்டையா இல்ல குடும்ப தகராறா அனுசரிச்சு போறது? இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். போருன்னு வந்தா 2 பக்கம் இழப்பு இருக்கதான் செய்யும். அதை தாங்கிதான் ஆகணும். இல்ல தீவிரவாதிகள் கேட்கறது கொடுத்துட்டு நானும் நீங்களும் அவங்க காலுக்கு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ண. மிஸ்டர் திவாகர், என்ன சார், எத்தனையோ தியாகிகள் வளர்ந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம். வீரத்தை வித்துறக்கூடாது சார். ஓகே மிஸ்டர் திவாகர், நான் உங்களை நம்புறேன். பப்ளிக் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறது தான் பிஎம்மோட விருப்பம். சிட்டி கண்ட்ரோலை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மிஸ்டர் சுரேஷ். எஸ் சார். கிவ் him all the assistance. Wish you all the best. Thank you, sir. இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒரு தமிழ் ஆபீசர்கிட்ட கொடுத்து நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். Thank you, sir. உங்களுக்கு எங்க டெல்லி போலீஸ் எல்லா உதவிகளையும் செய்யும். எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம முன்னெச்சரிக்கை எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம் சார். உங்களோட முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை சார். ஷூர் சார். தீவிரவாதிகளை ஒடுக்க நீங்க எடுத்திருக்க முயற்சிக்கு we give full cooperation. हमने तुम्हारी आत्मा को वशीभूत कर लिया है। आत्मा अमर है।
செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. பை தி வே, ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் அண்டர் டோட்டல் கண்ட்ரோல். ஹோட்டல் கனிஷ்கால சந்தேகப்படும்படி சில ஆட்கள் தங்கியிருக்கிறதா ப்ரொடெக்ஷன் ஆர்எஃப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். இஸ் இட்? मत करो। बोलो बोलो। चांदी चौक के पास एक गांव की अंधाधुंध लोगों को कुचलती हुई जा रही है। ओए यार सर इवन உன் கூட சேர்ந்த தீவிரம் ரெண்டு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம கவனத்தை டைவர்ட் பண்றதுக்காக இப்படி ஐடியா பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு தீவிரவாதி சிட்டிக்குள்ள புகுந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான் சார்.
Control the public. Come on, hurry up, come on. Let me go. What action have you taken? Move it. Let me go. Yeah, move it, I say. Chalo. Let me go. திவாகர் தமிழ வீரமா பேசுறியே செஞ்சு கிழிச்சுன்னு நினைச்சுதான் நேஷனல் செக்யூரிட்டி போர்ஸ் கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒன்ன நம்பி இத்தனை போலீஸ் ஜீப் கார்லாம் கொடுத்த என்ன செஞ்ச கண்ட்ரோல் சரியா இருந்திருந்தா எப்படியா ஒத்தாளா வந்து இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருப்பா நீங்களா எங்க போய் தொலைஞ்சுக்க நாளைக்கு பார்லிமெண்ட்ல கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களே யார் பதில் சொல்றது நீ அவன் சொல்ல போற பாரு நல்லா பாரு எல்லாரோட உடம்பு நல்லா வெந்து கிடக்கு எடுத்து தின்னு விக்கிச்சுன்னா ரத்தத்தை எடுத்து குடி உங்களுக்கு தானே வீரப்பதக்கம் கொடுக்கிறோம் இந்த செத்து கிடக்குறாங்களே இவங்களுக்கா கொடுக்கிறோம் தீல இறங்கி செத்து இருக்க வேண்டியது நீங்க தான் இவங்க இல்ல இந்த பார் பிரச்சனை தீவிரவாதிகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் அனாவசியமா ஏன் பப்ளிக் லைஃப் விளையாடுறீங்க உன் முட்டாத்தனத்தால கவர்மெண்ட் பேரை கேட்டு போச்சு உனக்கு ஜனாதிபதி கையால சட்டம் நிறைய மெடலை வாங்கி குத்திக்கிட்டு சல்யூட் எடுக்கணும் ஆசை அதுக்காக இத்தனை பேர் உயிரை எப்படி அனாவசியமா பலி வாங்கிட்டீங்க அவங்கள மனுஷங்கயா ஆடா கோழியா போனா போது விட்டுட்டு போறதுக்கு உன்னால அவங்க உயிரை திருப்பி தர முடியுமா சார் ஐ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ நோ தட் ஐ ஹேவ் டு ஃபேஸ் தி ப்ராப்ளம் நாட் யூ இவ்வளவு பிரச்சனையிலையும் உங்களை நம்பி தான் ஜனங்க பஸ்லயும் ரயில்லையும் போறாங்க நீங்க இப்படி தூக்கி வாங்கிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம் கவர்மெண்ட் சம்பளம் ஒரு பப்ளிக் பஸ்ஸை காப்பாத்த துப்பு இல்ல நீ தான் பார்டர்ல நின்னு பாரதத்தை காப்பாத்த போறியா போயா என் மூஞ்சில முடிக்க